ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாநாடு முடிஞ்சிச்சு, மதுரையில் கோலாகலமாக நடந்தது. ஸோ அதோட வீடியோஸ் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் போயிருந்தேன். ஒரு தனிவிதமான அனுபவம் சொல்லலாம். ஒரு பாசிட்டிவிட்டி, விக்கிரவாண்டிக்கு போகும்போது எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருந்ததோ அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் நம்ம இன்றைக்கி கொண்டு வர வீடியோ பார்த்திங்கன்னா மாநாடு எப்படி இருந்தது, தலைவர் எப்படி பேசினார், அதை பற்றியெல்லாம் கிடையாது. ஏன்னா அது எல்லாருமே பார்த்துட்டீங்க. எல்லா சேனல்லையும் நியூஸில் லைவில் இருந்தது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த லைவு, நைட்டு தலைவர் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த லைவ் இருந்து எல்லா சேனல்லையும் இருந்தது. நிறைய குளறுபடியான வேலைகள்லாம் நடந்தது. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். நிறைய நெகட்டிவிட்டி, அதாவது விக்கிரவாண்டியில் எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஸோ நம்ம தோழர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களால பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பண்ண சில நெகட்டிவிட்டி விஷயமெல்லாம் எழுதி நான் நோட் பண்ணி என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி நான் அங்கே இருந்து நான் பார்த்த விஷயங்களும், ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களும், எவன் என்னென்ன போய் பேசுகிறான்றதெல்லாம் நமக்கு தெரிய வந்தது. ஸோ அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியப்படுத்துவோன்னா மக்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க. நியூஸ் சேனல் தான் எல்லார் வீட்லையும் ஓடுது, எல்லாருமே அதான் பார்க்குறாங்க. ஸோ மாநாடு எப்படி நடந்ததுன்னு சொல்லி நியூஸில் போடும்போது இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா தமிழக வெற்றி கழகம் இப்படி இல்லாமல் நடக்குது அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ அதை உடைக்கணும், அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாநாடு. ஸோ அது ஆரம்பத்துலேருந்தும் அதை முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபேட் தான். இப்போ எந்த நியூஸ் திறந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இப்போ ஒரே கூட்டணி ஆகிட்டாங்க. யாரை திறந்தாலும் விஜய்க்கு கண்டனம், விஜய் அவர்கள் பண்ணது சரியில்லை, அவர் அங்கிள்னு எப்படி கூப்பிடலாம், ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்லலாம். அங்கிள்ன்றது அவ்வளோ தப்பான வார்த்தை எனக்கு எதுவும் தெரியல. ஸோ எங்கள் தலைவர் கரெக்டான விஷயத்தை கரெக்டான ரூட்டில் தான் கொண்டு போயிருக்காரு, அதில் எந்த தவறும் கிடையாது. ஸோ அதை இப்போ நம்ம விமர்சனம் வரல. ஆனால் நியூஸ் வைக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் இப்போ பேசுகிறாங்க. ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சு விட்டுட்டா அதை பற்றி இந்த மாதிரி காட்டு தீ மாதிரி பரவுன்றது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ லான்ச்செல்லாம் பார்த்துருக்கேன். ஆடியோ லான்ச்சில் நம்ம தலைவர் என்ன பேசணும்னா 2-3 நாளைக்கு அதுதான் பிக்கஸ்ட் நியூஸாக இருக்கும். இது அரசியல் கிளம்புன்றனால அது ஒரு படிக்கு மேலே போய் எல்லா நியூஸ்லையும் எல்லா பேப்பர்லையும் நேஷனல் மீடியாலெலாம் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் சில மீடியாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு அமௌண்ட் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பெண் நிறுவனம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு crore கணக்கில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை இறக்கியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனலில் ஒரு ஆங்கர் ஒரு கேமராமேன் வரலாம், சரி ஓகே. ஒரு மாநாடு ஒரு 2 கேமராமேன், சரி ஓகே. பெரிய மாநாடு ஒரு 3-4 கேமராமேன் ஆங்கர்ஸ் வரலாம், ஓகே. 4 பேர் வந்தால் ஓகே, ஒரு கவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 10-15 பேர், அதுவும் ஒரே சேனல்லேருந்து. ஸோ அதை பார்த்தோன்னா வியந்துட்டு நம்ம பசங்க அதை கட் பண்ணி அந்த சேனல் யார், அந்த சேனல் பேர் நான் சொல்ல விரும்பல, அந்த ஆங்கர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு சேனல்லேருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. அந்த அத்தனை பேரும் ப்ரொமோட் பண்ணுறது என்ன, மாநாடோட நெகட்டிவிட்டி. அதாவது ஒரு மாநாடு நடத்துகிறோன்னா யோசிங்க, ஒரு 100 டேப் இருக்குன்னு வைங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எவ்வளோ டேப் இருக்குன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு 100 டேப் இருக்குன்னா அதில் 98 டேப் ஒர்க் ஆகுது. ஒரு 2 டேப் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், அதை ரெடி பண்ணி அதை என்ன பண்ணுவோம். ஸோ உடனே மீடியாவில் 2 பேர் வந்து அதை எடுத்துகிட்டு, அதாவது கடைசி ரோவில் இருக்கிற ஒரு டேப்பில் தண்ணி வரலையா, அதை ப்ரொமோட் பண்ணி தண்ணி 24 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வர அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. பக்காவான அரேஞ்ச்மெண்ட்டு. நானும் நிறைய இடத்துல போய் தண்ணி எடுத்து குடிச்சிருந்தேன். பக்காவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கிரவாண்டியில் நிறைய பேர் தண்ணிக்கு அவதிப்பட்டாங்கன்னு நியூஸ் வந்தது. அதனால் இந்த வாட்டி யாரும் எந்திச்சு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு கஷ்டப்பட வேணாம், அவ்வளோ கூட்டத்தில் தவிக்க வேணாம், லேடிஸ் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கன்றனால பார்த்திங்கன்னா அதுக்கான ஏற்பாடுலாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நிறைய பசங்க, நிறைய வயசானவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களால நிஜமாலே அது தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. நல்லா போய் தண்ணி எடுத்து குடிக்க என் கண்ணால் பார்த்தேன். ஒரு மீடியாவிலேருந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை, தண்ணி இல்லைன்னு சொல்லி. பார்க்கும்போது நிஜமாக கோவம் வந்து, உள்ளே போகும்போது நமக்கு பிஸ்கெட் பேக்கெட்டு, தண்ணி, நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வச்சு ஒரு கவரில் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அதை தான் வாங்கிட்டு எல்லோரும் உள்ளே வராங்க. கையிலும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, அங்கேயும் தண்ணி கொடுக்குறாங்க. அதை ஏன் இந்த அளவுக்கு நெகட்டிவாக பரப்புறாங்கன்னு தெரியல. அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கல. ஒரு டேப்பில் மட்டும் தண்ணி வரல, இமீடியட்டாக போய் அதில் தண்ணி வரல. அது ஏன் தண்ணி வரலன்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து இதுக்கு முன்னாடியே மாநாடுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தண்ணி உங்களுக்கு வேணும்னா கீழே வால்வை ஓப்பன் பண்ண சில வாட்டி அதை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நீங்களே பார்த்து ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்கே நடந்திருக்கு. அது யாருக்குமே தெரியல. ஸோ அவங்க போய் தண்ணி வரல. அது ஒரு மீடியாவில் கேமரா எடுத்துகிட்டு வராங்க. முக்தர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உள்ளே வரும்போது நம்ம தோழர்கள் பார்த்து அவங்களை விரட்டி வெளியே அமிச்சாங்க. காரணம், அவர் பேர் ப்ரொமோட் பண்ணுறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு கட்சிக்கு வேலை செய்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் உள்ளே வந்தோன்னா நம்ம நிர்வாகிகள்லாம் வெளியே அமிச்சிட்டாங்க. முக்தார் வெளியேற்று. முக்தார் வெளியேற்று.
முக்தார் டிவிக்காக எதிராக பேசும் முக்தார் வெளியேறு. தண்ணி வருகிறது, பொய்யா பரப்புகிறார். தண்ணி வரல, ஒழுங்கான ஏற்பாடுகள் பொய்யா பரப்புகிறார். முக்தார் வெளியேறு. முக்தார் யூடியூபர் முக்தார் வெளியேறு. மாநாட்டு பந்தோடு ஏறி வெளியேறு. முக்தார் வெளியேறு. முக்தார் வெளியேறு. முக்தார் வெளியேறு. டிவிக்கு ஆப்போசிட்ல நிற்கும் யூடியூபர் முக்தார் வெளியேறு. யூடியூபர் முக்தார் வெளியேறு. 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 முக்தார் வெளியேறு. முக்தார் வெளியேறு. யூடியூபர் முக்தார் வெளியேறு. டிவிக்கு அகேன்ஸ்டா பேசும் முக்தார் வெளியேறு. சொல்லுப்பா. டிவிக்கு அகேன்ஸ்டா பேசும் முக்தார் வெளியேறு. யூடியூபர் முக்தார் வெளியேறு. டிவிக்கு எதிராக பேசும் முக்தார் வெளியேறு. வெளியேறு. முக்தார் யூடியூபர் முக்தார் வெளியேறு. டிவிக்கு அகேன்ஸ்டா பேசும் முக்தார் வெளியேறு. 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 முக்தார் வெளியேறு. முக்தார் வெளியேறு. அகேன்ஸ்டா பேசும் முக்தார் வெளியேறு. டிவிக்கு அகேன்ஸ்டா பேசும் முக்தார் வெளியேறு. அதுக்கப்புறம் வெயில் விஷயம், அது எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். வெயில் அதிகமாக இருந்தது, அது உண்மைதாங்க. வெயில் அதிகமாக இருந்தது, எல்லா மாநாட்டிலையும் வெயில் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் தளபதியை பார்க்கறதுக்கான கோடிக்கணக்கில் பேர் வராங்க. தலைவரை பார்க்கறதுக்கு எந்தெந்த ஊர்லேருந்தும் நிறைய பேர் வராங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை பார்க்கணும், கிட்ட இருந்து பார்க்கணுன்றனால முன்னாடி நாள் 20ஆம் தேதி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா மாநாடு திரையில் உள்ள போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இயல்பு தாங்க. படம் ரிலீஸ் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தலைவர் படம் ரிலீஸ் அப்போ முன்னாடி நாள் தியேட்டருக்கு போகிறது, டிக்கெட் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம தோழர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரசிகர்கள் தான் இப்போ தொண்டர்களாக மாறி இருக்காங்க. ஸோ அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்கும். ஸோ அவர் வரும்போது எனக்கும் தான் ஆசை. நான்லாம் கொஞ்சம் ஓரமாக தான் போய் நின்றுட்டு இருந்தேன். ஸோ தலைவர் வரும்போது ஸ்க்ரீனில் பார்த்துப்போம், எல்இடி இருக்கே அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். ஆனால் தலைவர் ராம்பாக்கில் வரும்போது என்னையே அறியாமல் நான் அவர் கிட்ட போனோன்றனால ஓடி கிட்ட போகிறேன், முயற்சி பண்ணேன். அந்த க்ரௌடுக்குள்ளே போய் கையை தூக்கி காமிச்சு, அது என்ன அறியாமல் நான் பண்ண விஷயம். எனக்குள்ளேருந்து ஒரு ரசிகனும் எனக்குள்ள ஒரு தொண்டனும் அந்த டைமில் வருவோம். அதுதான் ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி, அதுதான் ஒரு தலைவன் சொல்கிறது. ஸோ ஸ்டாலின் வரும்போதோ, அவரோட பையன் வரும்போதோ, இல்லை மாற்றுக் கட்சியில் யார் வரும்போது நமக்கு அந்த ஈர்ப்பு வரதில்லை. சாதாரண ஒரு அரசியல்வாதியை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இவர் வரும்போது ஒரு சக்தி வர மாதிரி இருக்கும். ஒரு தானாக ஒரு மாஸ் கிரியேட் ஆகுது. பேக்ரவுண்ட் பிஜிஎம்ல அவர் வரும்போது இத்தனை வாட்டி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு மனிதர் இப்படி மாறிட்டாரு, இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறாருன்னும் போது அந்த ஈர்ப்பு இருக்க தான் செய்யும். அந்த டைமில் நிறைய பேர் போவாங்க, வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில், மழை இதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ எனக்கும் தான் வெயில் அடிச்சுது, நாங்களும் தான் நின்றுட்டு இருந்தோம். மாநாடு மதியானத்துக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஏன் காலைல போய் நிற்கணும், நம்ம ஏன் மதியானம் போய் நிற்கணும், வெயிலில் ஏன் அதை மறைச்சி நிற்கணும்? காரணம் என்னென்னா, நம்ம பர்சனலாக அது அந்தந்த மனிதருக்குள்ளே இருக்குது. யாரையும் அவங்கள பிடிச்சி உள்ளே அமைச்சு கேட்டை சாத்தி வைக்கல. நீங்கள் இங்கே தான் உட்காரணும், தளபதி வர வரைக்கும் இங்கே தான் உட்காரணும், தலைமையும் சொல்லலை, அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் சொல்ல, யாருமே சொல்ல. நம்ம விருப்பத்தோடு நம்ம போகிறோம் தலைவரை கிட்டேருந்து பார்க்கணுன்ட்டு. உடனே மீடியாவில் தொண்டர்கள் வெயிலில் அவதிப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? மேலே வந்து ஒரு கவர் பண்ணிடணும், டோட்டலாக மாநாடை க்ளோஸ் பண்ணி உள்ளே இண்டோர் மாதிரி பண்ணணும். அப்போ தான் டாப் ஆங்கிள்லேருந்து எடுத்தால் கூட்டம் தெரியாது, இவ்வளோ பேர் தான் வந்தாங்கன்னு ஏமாற்றலாம்ல. ஸோ இதுதான் உங்களோட பிளான், இதுக்கு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மேலே ஷீட்டு போடுங்க, வெயிலில் ஏன்? ஏன்னா வெயில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? அந்த வெயிலும் பொருட்படுத்தி நாங்கள் உள்ளே போய் நிற்கிறோன்னா எங்கள் தலைவர் மேலே எங்களுக்கு இருக்கிற பாசம், அவர் என்ன பேச போகிறாரு கிட்டேருந்து பார்க்கணும், எங்களோட விருப்பம். தலைவர் வந்து வெயிலில் உட்காருன்னு எங்களை சொல்லவே இல்லையே. ஸோ உடனே அதை ஒரு நெகட்டிவிட்டியாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சேர் உடஞ்ச விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லையும் அந்த சேர் உடஞ்சவர்கிட்டே போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு கேப்ஷன் இருக்குது. அந்த சேனலில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, சேர் சேதாரம் ரசிகர்களால் இதாக ஆகிப்பட்டதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அது நியூஸ், அந்த நியூஸில் அவர் பேசுகிற வீடியோவை போடல யாரும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களை அவதிப்படுறாங்கன்னு சொல்லி இப்போ நெகட்டிவ் பரப்புறாங்க. ஆக்சுவலாக அவர் பேசுன என்னென்னா, கூட்டம் அதிகமாக இருந்து தலைவரை பார்க்க வேண்டிய கட்டாயம், ஆனால் இவ்வளோ லட்சம் பேர் வருவாங்கன்னு நாங்கள் நினைக்கல, நாங்கள் போட்ட சேருக்கும் மீறி நிறைய பேர் வந்தாங்க. தலைவர் வரும்போது அவங்க எந்திரிச்சு போகும்போது அவங்களுக்கு தெரியாமலே அறியாமலே அந்த சேரை மிதிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி தான் அது நாஸ்தி ஆகிருக்கு. ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது ஒரு தலைவர், நான் முன்னாடியே சொன்ன நம்ம தலைவர் எதிரில் வரும்போது நம்ம எப்படி நிற்போம்? என்ன அறியாமலே நான் ஓடி போய், என் கூட 10 பேர் 15 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எங்கே போனாங்க எங்கே ஆனாங்கலாம் நமக்கு தெரியாது. என் தலைவன் வந்துட்டால் நான் பார்க்கணும்னு சொல்லி நான் ஓடி போகிறேன். ஸோ அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. அப்போ இங்கே சேர் இருக்கா என்ன இருக்காலாம் நம்ம கவனிக்கல. ஆனால் க்ரௌடு எல்லாரும் நவுருங்க, இங்கே சேர் இருக்கான்னு பார்த்து போகிற அளவுக்கு கேப்பே கிடையாது. ஸோ அதனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆளுங்க மேலே ஏறி நிற்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படி ஒரு க்ரௌடு இருக்கும்போது நம்மளால் அது ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த விஷயம் ஒன்று நடந்தது. ஸோ சேர் நாஸ்தி ஆனோன்னா இமீடியட்டாக தலைமையிலேருந்து அதுக்கான என்ன பண்ணணும், அமௌண்ட் எவ்வளோ, புது சேர் வாங்குறதுக்கு எவ்வளோ, அதெல்லாம் டிஸ்கஷனாக முடிஞ்சு. இதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன வேணும். அந்த கார் உடஞ்ச நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இது உழுந்து கொடி கம்பம் உழுந்து கார் டேமேஜ் ஆனவங்களுக்கும் இமீடியட்டாக நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் சார் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணி கொடுப்போம், முடிஞ்ச அளவுக்கு புது கார் வேணும்னா அதையும் நாங்கள் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கோம்னு சொல்லியாச்சு. அதனால் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் அதுக்கான என்ன பண்ணணுமோ, என்ன பண்ணணும், என்ன சொல்லணுன்றதெல்லாம் தெளிவாக நம்ம சைடு பண்ணுறாங்க. இமீடியட்டாக இதை தப்பான விஷயம் பரப்புறதுக்கு இத்தனை பேர் சுற்றுறாங்கன்னும் போது
யோசிக்க தோணுது எனக்கு, என்னடா இவனுக்கு இப்படி பண்ணுற, நம்ம நல்ல விஷயம் பண்ண வந்திருக்கோம். கேட்டால் பாத்ரூமில் தண்ணி இல்லாமல் அவதிப்பட்டாங்க. அதான் சொல்கிறேன், ஐயோ லட்சக்கணக்கில் பேர் வரும்போது ஒரு பாத்ரூமை யூஸ் பண்ணுவோம், ஒரு சில விஷயங்கள் தவறு நடக்க தான் செய்யும். நான் எல்லாமே கரெக்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன். சரி, ஒரு பாத்ரூம் ரிப்பேர் ஆகுதுன்னா அடுத்த பாத்ரூமில் போ, அங்கே தான் நிறைய வச்சுருக்காங்களே, நீ ஏன் ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற? ஏன்னா உனக்கு அதை பண்ணால் தான் காசு வரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பரப்புறதுக்கு நிறைய பேர் பாத்ரூம் விஷயத்தில் பண்ணாங்க, ஆம்புலன்ஸில் நிறைய பேர் பண்ண பார்த்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு செம தெளிவான பிளானுங்க. விக்ரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, மக்கள் அதிகமாக இருந்ததுனால தனி வே கிடையாது, வெளியே போகிறதுக்கு உள்ளே வரதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ளே ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரூட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அழகாக உள்ள ஆம்புலன்ஸ் போய் ஆளுங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. நான் வீடியோ கிளிப்பிங் கூட எடுத்திருந்தேன் பாருங்கள். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களே, இத்தனை லட்சம் பேர் வந்தாலும் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்றனால 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா சுற்றிட்டே இருந்தது. முன்னாடி நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மாநாடு திடலில் ஏதாவது ஒன்று நடக்குதா, ஏதாவது ஒன்று அப்படி கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. க்ரௌடு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டீம் தனியாக ஒரு கேமரா வச்சு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லி க்ளோஸில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜூமில் அந்த ஹெலிகேமில் ஜூமில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கே மயக்கம் அடைகிறாங்க, யார் கை காட்டுறாங்கன்னு பார்த்துட்டு இமீடியட்டாக அந்த ட்ரோன், பெரிய ட்ரோன் மூலிமா நான் சொன்னல 25 கிலோ தாங்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதில் அவங்களுக்கு தேவையான குளுக்கோஸ்லேருந்து மெடிக்கல் கிட்லேருந்து எல்லாமே கட்டி கரெக்டாக இமீடியட்டாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்கிற அளவுக்கு பண்ணுற அளவுக்கு பக்கா என் கண்ணால் பார்த்த அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் விடுறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸில் அவ்வளோ பேர், நிறைய பேர் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, விக்ரவாண்டியில் நமக்கு வந்த நியூஸே நெகட்டிவிட்டி அதிகமாக, நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை தவிர்க்கணும் தான். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே மயக்கம் வந்துச்சு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் டீம் அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது பார்க்கும்போது கண்ணெதிரில் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி மாநாடு முடிஞ்சோன்னா நியூஸில் வந்து இன்னொரு விஷயம் அதை எடுத்து சொல்லி ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கேஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நியூஸில் எப்படி போடுறாங்கன்னா, தாவேக்கா மாநாடு முடிந்தவுடன் நிர்வாகிகள் பாட்டிலை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க, பாட்டில் அதை திருடிட்டு போன மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு தெளிவான விஷயம் நான் சொல்கிறேன். அது என்ன நடந்ததுன்னா, அந்த டேப் ஒர்க் ஆகலன்னு நான் சொன்னல, ஒரு இடத்துல டேப் பின்னாடி சைடு ஒர்க் ஆகலன்ட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தாங்க நிர்வாகி, அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ். ஏன்னா இங்கே வந்து டேப் ஒர்க் ஆகலை, அது ஓப்பன் பண்ணால் க்ரௌடு இருக்கிறனால எங்களால் அந்த சைடு கிராஸ் பண்ண முடியாது, நீங்கள் யாருன்னா இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள், அங்கே அதை திறந்து விட்டால் தண்ணி வந்துடும். அப்படி உங்களுக்கு முடியல, லேடிஸ் யாருன்னா இருக்காங்கன்னா உங்களுக்கு தண்ணி வேணால் இங்கேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த கொஞ்சம் கேஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த சைடில் வச்சாங்க. அதே மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ மாநாடு முடிஞ்சோடனே பொதுச் செயலாளர் சைட்லேருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்ததுன்னா, வேன்லேருந்து நிறைய பேர் ஊருக்கு போகிறீங்க, நிறைய லேடிஸ்லாம் வந்திருக்கீங்க, எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வண்டி போதும் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வச்சுருங்க. ஊருக்கு போகும்போது அவங்க தண்ணி வேணால் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேணாம், இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முடிஞ்சிச்சு, மாநாடு முடிஞ்சிச்சு, இனிமேல் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அங்கே இருக்கிற செக்யூரிட்டி மூலயமா அந்தந்த நிர்வாகி மூலயமா அந்தந்த ஊருக்கு யார் யார் வெளியூர் போகிறாங்களோ, சேலம் சைடு போகிறவங்க, சென்னை போகிறவங்களாம் நிறைய வண்டிங்க இருந்தது. அந்த கேஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க வண்டியில் வச்சு அவங்க நைட்டு சாப்பிட்றதுக்கும் போகிற வழியில் யூஸ் பண்ணுற தண்ணி தானேங்க. இதில் என்னங்க நெகட்டிவ் பரப்பதில் உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? எங்களுக்காக கொடுத்தது, எங்கள் தலைவர், எங்கள் தளபதி எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்த தண்ணி, அதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். உடனே அதை திருடிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமாங்க, நாங்கள் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம், அது எங்களுக்காக கொடுக்கப்பட்டது, எங்களை எடுத்துகிட்டு போன்னு சொன்னது. கேஸ் எடுத்துகிட்டு போய் அஸ்வின் சென்னை வரைக்கும் போகிறீங்க, உங்கள் பஸ்ஸில் இருக்கவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்குறாங்க. வந்து நிர்வாகி அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கொடுக்குறாங்க, நம்ம அதை எடுத்துகிட்டு போய் வண்டியில் வைக்கிறோம், உள்ளே இருக்கிற லேடிஸ் கொடுக்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பரப்புற அளவுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, திமுக மாநாடுலாம் முடிஞ்சோன்னா இந்த வாழைத்தண்டு இதெல்லாம் திருடின்னு போவானுங்க, அந்த மாதிரி நினச்சிங்க நாங்கள் போல இருக்குது, இதை பரப்பி விடுவோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கூட்டமே எங்கள் கூட்டம் கிடையாது, கொடுத்தது நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம். ஸோ அது ஒன்று பரப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பு பக்கத்தில் இருக்கிற கம்பியிலெல்லாம் கிரீஸ் தடவினாங்க. அது என்ன போடுறாங்கன்னா, தொண்டர்கள் ஏறி வரக்கூடாது, அதனால பார்த்தீங்கன்னா கிரீஸ் தடவி இருக்காங்க. என்ன இது ஒரு தலைவன், இதுக்கு இப்படிலாம் இருந்தால் அப்படி தலைவன் ஆக முடியும், தொண்டர்களே ஏறி வரக்கூடாதுன்னு அப்படி பண்ணுறேன். அது அப்படி கிடையவே கிடையாது. அந்த ரேம்பு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து பார்த்தா நமக்கு ஒரு 3 அடி மேலே அடி ஹைட் இருக்கும் மேலே. ஸோ அது மேலே ஏறினா, நம்ம மேலே ஏறி முடிச்சா அங்கேருந்து கீழே விழுந்தால் நமக்கு என்ன வேணால் விழலாம், அவ்வளோ ஹைட். அது மேலேருந்து கீழே விழுந்து அடிப்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒன்று, தலைவர் நடந்து வரும்போது அவர் ஃப்ரீயாக வரணும், எல்லாரையும் சந்திக்கணும். எல்லாரும் ஏறி வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும், நேற்றுலேருந்து வெயிட் பண்ணுறாங்க, 20ஆம் தேதி ஈவினிங்லேருந்து வெயிட் பண்ணுறாங்க தலைவரை பார்க்கணுன்ற வெறியில். ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் நடந்து வரும்போது நம்மளை அறியாமல் நம்ம கண்டிப்பாக ஏறுவோம். ஸோ ஏறி நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றனால மேலே ஏற விடாமல் இருக்கிறதுக்கு நிறைய பவுன்சர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் தள்ளும் போதும் பவுன்சர்ஸ் 2-3 பேரை பிடிச்சி தள்ளும் போதும் தலைவர் அவங்கள அடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணாதீங்க, நவருங்கன்னு சொன்னவர் எங்கள் தலைவர். ஸோ உடனே கிரீஸை தடவிட்டாங்க. அது அப்படி கிடையாது, மேலே ஏறும்போது
கீழே தவறி யாருன்னா விழக்கூடாது, அதனால் ஏறாமல் இருக்கிறதுக்கு பண்ண. அப்படி மீறியும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து போகும்போது நிறைய தோழர்கள் மேலே ஏறிட்டாங்க. ஸோ அதை நான் ஆதரிக்கவே மாட்டேன். ஆனால் அவர் அழகாக தனியாக நடந்து வந்திருந்தா விஷுவல் நல்லா இருந்திருக்கும், நம்ம எல்லாருமே அழகாக பார்த்துருப்போம். நிறைய பேர் ஏறினனால, க்ரௌட் ஏறினனால அது ஆல்மோஸ்ட் ஒரு க்ரௌடட் பிளேஸாக மாறிடுச்சு. ஸோ அதை நான் ஆதரிக்கவே மாட்டேன். எனக்கு அதுவும் கொஞ்சம் இதுவாக இருந்தது, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. பாசம் வச்சுருக்காங்க, மதுரை பசங்கன்னா பாசக்கார பசங்க தான். ஸோ அவங்க அன்பை காட்டுறதை அந்த மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் அவர் கிளியராக நடந்து வந்திருந்தால் தூரத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அவர் அந்த வாக்கும் அந்த பிஜிஎம்மும் அந்த துண்டை போட்டு வரும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த க்ரௌடு வந்தனால ஃபுல்லாக மறைஞ்சிச்சு கேமராவை. ஸோ அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. மற்றபடி நியூஸில் காட்டுற மாதிரி தொண்டர்கள் ஏற விடாமல் அப்படிலாம் இந்த சீனே அங்கே நடக்கவே இல்லை. ஸோ இன்னொரு மேட்ரு என்னென்னா, விக்கிரவாண்டி மாநாடையும் நம்ம மதுரை மாநாடையும் கம்பேர் பண்ணுறாங்க, ரெண்டோத்தோட விஷுவல்ஸ் போட்டு. இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன், விக்கிரவாண்டி மாநாடு 200, அதான் அந்த இடம் பரப்பளவு உங்களுக்கு சொல்லி இந்த இப்போ பிளான் பண்ணது 500. வண்டி பார்த்தீங்கன்னா 200 ஏக்கர், மதுரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஏக்கர். ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ க்ரௌட் எவ்வளோ அதிகமாக இருக்கும். பார்க்கிங் வந்து தனித்தனியாக போட்டு, போன வாட்டி என்னென்ன தப்புகள் நடந்தோ அதெல்லாம் இந்த வாட்டி சரி பண்ணி எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்ணி நெகட்டிவிட்டி பெருசாக வராத அளவுக்கும் நம்ம தோழர்கள் எல்லாம் பக்காவாக அரவணைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று கூட ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன், மதுரை மாவட்ட செயலாளருக்கும் டாக்டர் டீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்வு போடும்போது கண் கலங்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ இந்த நேரத்தில் பொதுச் செயலாளருக்கும் அந்த மதுரையை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே, இதுக்காக உழைச்ச தோழர்கள் எல்லாருக்கும், முக்கியமாக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜய் கல்லணை அன்பன் அண்ணனுக்கும், தங்கப்பாண்டி அண்ணன் தெற்கு மாவட்ட செயலாளர் அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி இரவு பகலும் பார்க்காம ஸோ ஒரு மாதத்துக்கு ஒர்க் பண்ணதுக்கு பெரிய விஷயம்தாங்க. அது அவங்க சொந்த வேலையெல்லாம் விட்டு மாநாடு சிறப்பாக இருக்கும்னு சொல்லி வந்து உழைக்கிறாங்கன்னும் போது, பொதுச் செயலாளர்லாம் ஒரு மாதமாக மதுரை தான். ஸோ அவரோட உழைப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்மளாம் ஒரு 4 நாள் வந்துட்டு மாநாடு பார்த்துட்டு கிளம்பிடுறோம். அவங்களாம் ஒரு மாதம் அங்கே ஸ்டே பண்ணி இதை ப்ராப்பராக நடத்தி முடிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் தெரிவிச்சுக்கிறேன். அந்த டீம் எல்லாருக்குமே, இதுக்காக உழைச்ச எல்லாருக்குமே ஒரு நன்றியும் ஒரு ஆட்ஸ் ஆஃபும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, மாநாடு ஏன் சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிச்சு, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பித்தாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க, அப்புறம் இறந்த குடும்பங்களை பற்றி பேசவே இல்லையே. ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அங்கே நடந்த விஷயம் என்ன போர்ட்ரேட் பண்ண முடிவு பண்ணாங்க, இந்த மீடியாஸ் எல்லாம் காசை வாங்கிட்டு என்னென்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விக்கிரவாண்டியில் நடந்த ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இந்த வாட்டி நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நாங்கள் எல்லாருமே தெளிவாக இருந்தோம். ஸோ உடனே பதில் கொடுத்ததுக்கு காரணம் அதே தான். ஸோ எதுவுமே நடக்கலை, இதுதான் நடந்தது. மெயினாக இன்னொரு பரவலாக ஆன்லைனில் பேசின விஷயம், உள்ளே போட்ட கடைகள்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க, தாவேக நிர்வாகிகள் வந்து யாருமே கடை போட, அப்படிலாம் நடக்கல. விக்கிரவாண்டியில் நாங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வியாபாரிகள் நிறைய பேர் கை கொடுத்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் செட்டிலான நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மதுரை மாநாட்டிலையும் நாங்கள் நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். அங்கே கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது சாப்பிடும்போது நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், என்ன பிரதர் கடையெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்கன்னு. அவங்க சொன்ன எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் யாருமே எங்களை கடையை எடுக்க சொல்லல, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. மதுரையில் லோக்கலில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அது மேபி திமுக காரங்களாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ரவுடிஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் நான் எடுத்து பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து மிரட்டுறாங்க, நீங்கள் கடை போட்டால் எங்களுக்கு காசு கொடுக்கணும், எங்களுக்கு காசு கொடுக்காம நீங்கள் எப்படி கடை போடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கே மிரட்டியிருக்காங்க 3 நாள் முன்னாடியே கடை போடும்போது. ஸோ கிரவுண்டில் போடக்கூடாதுன்னு சொல்லி காசு அதிகமாக கொடுக்குறவனுக்கு நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க, இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே போடுங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறவங்களுக்கு ஒரு இதுவும் காசு தரமாட்டேன்னு அவங்கள வெளியே அனுப்புறதும் இதெல்லாம் அங்கே நடந்திருக்கு. ஸோ இதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அங்கே போட்டுருக்கவங்ககிட்ட நம்ம நேரடியாக கேட்கும்போது சொன்னாங்க, அவங்களாம் எங்களை வந்து கடை போட்டுக்கோங்கன்னா அவங்களால தாங்க நாங்கள் சம்பாதிக்கிறோம். கிட்டத்தட்ட 6 மாதம் நான் உழைச்சா எனக்கு கிடைக்க வேண்டிய காசு, எனக்கு என்னோட உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய காசு ஒரே நாளில் நான் சம்பாதிச்சிருக்கேன். காரணம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அப்படின்றாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை நான் விஷுவல் எடுக்கணும்னு நினச்சேன், அங்கே இருக்கிற க்ரௌடு. ஆனால் மாநாடு முடிஞ்சு நிறைய பேர் நடந்து போகும்போது அங்கே வியாபாரம் நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் நான் போய் என்ன சொல்லுங்களேன்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காதுன்றனால அவர்கிட்ட ஜூஸ் குடிக்கும்போது அவர்கிட்ட பேசும்போது இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்து, நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொன்ன கருத்தும் அதுதான். ஸோ அதனால் யாருமே கடை எடுக்க சொல்ல, அவங்களோட வாழ்க்கை இந்த மாநாட்டில் எத்தனை பேர் பிழைக்கணும், எத்தனை பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணுன்றதை பிளான் பண்ணியிருக்கிற தலைவர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரோட பேச்சு
அதை பற்றி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. செஞ்சு விட்டாரு. வீட்டு எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே அதுதான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சந்தோஷங்க, தலைவர் பேசணும்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மீதி டீட்டெயிலான விஷயம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக்கர் பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.